உசிலம்பட்டியில் திமுக அதிமுக அதிர வைத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாபெரும் பொதுக்கூட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் உசிலம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பது மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து தங்களுடைய பலத்தை காண்பிக்கும் வகையில் உசிலம்பட்டி பகுதிகளில் திமுக அதிமுக பொதுக்கூட்டம் நடத்தி தங்களுடைய பெரும்பான்மையை காண்பித்து வருகின்றனர். இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் அமைந்துள்ள முருகன் கோவில் முன்பு எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து சூளுரை ஆற்றினார். இதில் உசிலம்பட்டி, சேடப்பட்டி, ஏழுமலை ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு உசிலம்பட்டி பொதுமக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. முன்பாக திமுக அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசும்போது தொண்டர்கள் கலந்து சென்று வெறிச்சோடி காணப்பட்டது. சேர்கள் முன்பு பேசிய வீடியோவும் அவ்வப்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்தது. இந்நிலையில் நேற்றிரவு நடந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை மிரளும் அளவிற்கு தொண்டர்கள் கலந்து கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு உறுதி அளிக்கப்பட்டுள்ளது என தொண்டர்கள் கலந்து கொண்டு பெரும்பான்மையை கண்டு திமுக அதிமுக இடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக திரைத்துறையிலே சேர்ந்து நாடகத்துறையிலே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்தார். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையா கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையா என்று சொல்லி கருப்பு